ஜெபிப்போம்னு சொன்னால் ஜெபிக்க வாய் வரலையே, ஆராதிக்க முடியல, கைத்தட்ட முடியல, கரங்களை உயர்த்த முடியல, ஒரு போதகரை பார்த்து ஸ்தோத்திரம்னு சொல்ல முடியல. ஆலயம் முடிந்தவுடனே தீப்பற்றி எறிவது போல அவர்கள் ஓட, பின்னால் போதகர் ஓட. ஏன் தெரியுமா? they don't want to claim the love of God. இதனுடைய அன்பை சொந்தம் பாராட்டுவதில்லை. சொந்தம் பாராட்டுறது மட்டும்தான் மார்பிலே சாய முடியும். தேவன் சொல்கிறார், மை லவ் வில் கிவ் த கிளைம். கிளைம்ட அர்த்தம் புரியல. லீவை கிளைம் பண்ணுறோம். எனக்கு இருக்கிற உரிமைகளை சொந்தம் பாராட்டுவது, எனக்கு இருக்கிற அந்த பிஎஃப் கிளைம் பண்ணுறோம், எனக்கு இருக்கிற அந்த அந்த என்னெல்லாம் உரிமைகள் இருக்குதோ அலுவலகத்தில் வி கிளைம். தேவன் சொல்கிறார், யூ கேன் கிளைம் மீ. என்னையே நீ மேன்மை சொந்தம் பாராட்டலாம். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, காட்ஸ் லவ் வில் கரெக்ட்ஸ் யூ. காட்ஸ் லவ் வில் சேஸ்டைன் யூ. உன்னை உருவாக்கும், உன்னை சிற்றிக்கும், அவருக்கேற்ற பாத்திரமாய் மாற்றும். காட்ஸ் லவ் வில் கிளென்ஸ் யூ. உள்ளும் புறம்பும் உன்னை சுத்தமாக்கும். நீ எப்படிப்பட்ட மனிதனாக கூட இருக்கலாம், மோசமான ஆளாக இருக்கலாம், அந்த உலகத்தின் பார்வையில் நீ ஒரு துன்மார்க்கனாக இருக்கலாம். பட் காட்ஸ் லவ் வில் கிளென்ஸ் யூ இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட். நான்காவது சொன்னேன், காட்ஸ் லவ் வில் கிளைம் யூ. ஒரு சொந்தம். ஏத்தான் வேதம் சொல்கிறது, நாம் தைரியமாய் அவருடைய கிருபாசனத்தில் கிட்டிச்சர கடவோம். அந்த தைரியத்தை தருவது இயேசுவின் அன்பு. இன்றைக்கி அநேகருக்கு அந்த தைரியம் இல்லை. நித்தியத்தை எங்கே கழிப்போம் தெரியாது, வாழ்க்கை எங்கே எப்படி முடியும் தெரியாது. நம்முடைய வாழ்க்கையின் 3 முடிவுகள். when we will die we don't know, how we will die we don't know, where we will die we don't know. எங்கே மரிப்போம், எப்படி மரிப்போம், எந்த சூழ்நிலையில் மரிப்போம் தெரியாது. when, where, how. ஆனால் ஒன்று தெரியும், God knows everything. அவர் சொல்லுகிறார், என்னுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தார். திருமலை சொல்லுகிறது, தம்முடையவர்களுக்கு தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக முடியும். இன்றைக்கி அனைவருடைய முடிவு மகிழ்ச்சியாக இல்லை, பயத்தோடு என்ன ஆகுமோ ஏதாகுமோ இல்லை. யூ கேன் ஃபேஸ் த ஃப்யூச்சர் வித் ஹாப்பினஸ். மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தை சந்திக்க முடியும். ஏனென்றால் எதிர்காலத்தின் ஆண்டவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் மார்பிலே பாட்டெல்லாம் பாட்டோம், இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்துமே. அந்த பாக்கியம் யாருக்கு தெரியுமா? அவரை அன்பு கூறுவர்களுக்கு, அவரால் அன்பு கூறப்படுகிறவர்களுக்கு. ஒரு சின்ன கேள்வி, யாரை அன்பு கூறுகிறீர்கள், எதை அன்பு கூறுகிறீர்கள், எப்படி அன்பு கூறுகிறீர்கள்? உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, தேவ அன்பு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்கிறது? ஃபுல்லி, பார்ட்லி, முழுமையாக இருக்கிறதா? இல்லை அவருக்கு ஏதோ ஒரு